வில்லேஜ் டெக் பிளஸ். நான் உங்க வரராஜன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து Galaxy Flip 3 5G. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Samsung Galaxy Flip 3. நார்மலாவே நம்ம ஃபிளிப் நிறைய பார்த்துருப்போம், சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம். ஒரு நார்மலாக ஒரு ஃபிளிப் ஃபோன்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணி கீபேடில் டயல் பண்ணி ஃபோன் பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். பட் ஜென்ரேஷன் போக போக நம்மளும் நிறையா ஃபியூச்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம Galaxy Flip 3. இதில் என்ன அதை விட அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு ஃபோனை ஃபிளிப் ஃபோனை நார்மலாக ஓப்பன் பண்ணும்போது மேலே ஸ்க்ரீன் இருக்கும், கீழே பட்டன்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருப்போம். பட் இந்த ஃபிளிப்பை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மேலே ஸ்க்ரீன் இருக்கும், கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஒரு பக்கா ஆண்ட்ராய்ட் ஃபோன் வித் ஃபிளிப் டிசைனில் நம்ம பார்க்க போகிற ஃபோன் தான் Galaxy Flip 3. Flip 3 அப்படின்னா என்ன அப்படின்னு பொதுவாக நம்ம பார்க்கும்போது ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் மாதிரியே பார்த்துக்கலாம். Flip 3 மீன்ஸ் உங்களுக்கு சொல்லும்போது ஈஸியாகவே சொல்கிறேன், புரியுற மாதிரியே சொல்கிறேன். ஃப்ளெக்ஸ் மோட் அண்ட் எல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லெஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் மோர் ஃப்ரீடம். ஐ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐகானிக் டிசைன் அண்ட் தென் லாஸ்ட் பார்த்தோம்னா போர்ட்டபிள் எட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். அதான் Flip 3யோட USB அப்படின்னு சொல்லி பார்க்க போனா ஒரு 3 பாயிண்ட் சொல்றோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபிளான்டி டிசைன் அப்படின்னு சொல்றோம். ஃபிளான்டி டிசைன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காம்பேக்ட் அண்ட் டியூரபிள் டிசைன். உங்களுக்கே பார்த்தா தெரியும், இருக்கிறதுல ரொம்ப காம்பேக்டான டிசைன். ஒரு பேக்கெட்ல கேரி பண்ற, ஒரு ஹேண்ட் பேக்ல கேரி பண்ற அளவுக்கான ஒரு காம்பேக்ட்னஸ் தான் இருக்கு. அண்ட் டியூரபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கும்போதே தெரியும் ஒரு டியூரபிளான டிசைன் இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது கவர் ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். கவர் ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுலேயே பார்த்துடலாம். உங்களுக்கு கவர் ஸ்க்ரீன்லேயே மொபைல் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதை கவர் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறோம். அண்ட் தென் பார்க்கும்போது ஃபேஷனபிள் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 கலர்ஸ் வருது உங்களுக்கு. இது வந்து பிளாக் கலர், அண்ட் தென் பார்த்தோம்னா க்ரீம் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கலர் கொடுக்குறோம். ரெண்டுமே ஒரு சூப்பர்வான கலர்ஸ். இல்லை கவர் ஸ்க்ரீன் இருக்குது. கவர் ஸ்க்ரீன் ஏஓடி பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கவர் ஸ்க்ரீன் ஏஓடி பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குயிக் செட்டிங்ஸ் இருக்குது, சாம்சங் பே இருக்குது, அப்புறம் விட்ஜெட் குயிக் விட்ஜெட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கும்போது சாம்சங் பே உங்களுக்கே தெரியும், மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் செக்யூர்ட் பேமெண்ட் ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கவர் ஸ்க்ரீனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் ஓப்பன் பண்ணாமல். அடுத்தது குயிக் விட்ஜெட்ஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சாங்ஸ்லாம் உங்களுக்கு மொபைல் ஓப்பன் பண்ணாமல் இதிலே ப்ளே பண்ணிக்கலாம். இதிலே ரெக்கார்டட் ஆப்ஷன் தான் இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைம், டேட், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் இதிலே வியூ பண்ணிக்கலாம். ஒரு மோர் தென் ஒரு 8 லைன்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மெசேஜே அந்த ஏஓடி ஸ்க்ரீனில் ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களோட செட்டிங்ஸ் அண்ட் பிரைட்னஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஏஓடி ஸ்க்ரீன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது ஃப்ளெக்ஸ் மோட் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளெக்ஸ் மோடில் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கேமரா. உங்களுக்கே தெரியும், நார்மலாக ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நீங்கள் ரியர் கேமராவில் எடுக்கிறத ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் கவர் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அதனால் ஒரு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கேமராவாக இது உங்களுக்கு எப்போவுமே யூஸ் பண்ணலாம். அடுத்தது பிரைட் ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஈவன் அந்த ஒரு நைட் மோட் கண்டிஷனில் கூட ஒரு பிரைட்டர் ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ செல்ஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஹேண்ட்ஸ் ஃப்ரீ செல்ஃபினா அப்படின்னு ஒன்றும் இல்லை. நார்மலாக நம்ம ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்க்ரீன் மொபைல் யூஸ் பண்ணும்போது ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம், ஃபிங்கர் இந்த இடத்துக்கு வராது. பட் இந்த கண்டிஷனில் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. மொபைல் லைட்டாக ஃப்ளிப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் அது கவர் ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் எடுத்த கேமராவோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ரிவ்யூ வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது டியூயல் ப்ரிவியூ மோட் அப்படின்னு சொல்லி மோட் கொடுத்துருக்காங்க. டியூயல் ப்ரிவியூ மோட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் ரியர் கேமராவில் எடுக்கிறதா உங்கள் கவர் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அதுதான் டியூயல் ப்ரிவியூ மோட். அடுத்தது கேமராவில் லோ லைட் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லோ லைட் கண்டென்ட் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஈவன் அண்டர் ஒரு ஹைலைட் கண்டிஷன், லோ லைட் கண்டிஷனில் கூட கேமரா வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். எக்ஸ்ப்ளோஷர்லாம் உங்களுக்கு ரொம்பவே மைன்யூட்டாக இருக்கிறதுனால ஈவன் அண்டர் ஒரு டீப் நைட் கண்டிஷனில் கூட ஒரு பர்ஃபெக்ட் ஷாட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்தோம்னா இல்லை வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இன் ஃபிளிப் ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். IPXite அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்பில் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு மலையிலையோ இல்லை ஈவன் ஒரு ஸ்விம்மிங் பூல்லையோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் இந்த ஃபோனை கேப்சர் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். Flip 3ல டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றோம். இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே மீன்ஸ் உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷர் ரேட்டோட கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்க்கும்போது டைனமிக் AMOLED 2x அப்படிங்கிற டிஸ்பிளே மோடில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு 94% உங்களுக்கு ட்ரூ கலர் ரெப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவோட இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா 22:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே, உங்களுக்கு ஃப்ளிப்பாக இருந்தாலுமே உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளே பெஸ்ட்லெஸ் உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளே இருக்கும். ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் வியூ உங்களுக்கு கிடைக்கும். அதனால சூப்பராக உங்களுக்கு தியேட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட வியூ பண்ணலாம்.
அடுத்து இதோட சவுண்ட் எஃபெக்ட் பார்க்கும்போது டால்பி அட்மாஸ் வித் 360 ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வீடியோ இல்லை ஒரு சாங்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு 360 சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை டால்பி அட்மாஸோட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதில் PET லேயர் அப்படிங்கிற ஒரு லேயர் கொடுத்துருக்கிறதுனால இன்ஃபிலிமில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு மோஸ்ட் டியூரபிள் டிசைனாக இது இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீங்கள் எத்தனை தடவை ஃப்ளிப் பண்ணி ஃபோல்ட் பண்ணாலும் சரி அந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். PET லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்டர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆர்மர் அலுமினியம் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலில் உங்களுக்கு சைட் மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட ரியர் பாடி வந்து உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங்கில் பிளாக் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கனால ஒரு ராயல் லுக் உங்களுக்கு மொபைலை யூஸ் பண்ணும்போது சரி பார்க்கும்போது சரி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தெரியும். இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி mAh பார்க்கும்போது 3300 mAh AI பேட்டரியோட கொடுத்துருக்காங்க. AI பேட்டரினா நத்திங் பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேட்டரின்னு சொல்லுவாங்க. உங்களோட யூசேஜை மானிட்டர் பண்ணிட்டு ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு சாலிடாக ஆல் டே நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரியரில் டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. டியூவல் கேமராவும் 12 மெகா பிக்சல் வரும். ஒன்று வந்து பார்த்தோம்னா 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 12 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் லென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 123 டிகிரி அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். வைட் லென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவும் 10 மெகா பிக்சல் டியூவல் பிக்சல் டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. சேம் அது உங்களுக்கு டியூவல் OIS அண்ட் டியூவல் பிக்சல் டெக்னாலஜியோட கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிளர் ஃப்ரீ வீடியோஸ் நீங்கள் ரன்னிங்கில் கூட பிளர் ஃப்ரீ வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுங்கிற டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. இதில் அதர் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைட் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்குது அண்ட் ஃபேஸ் லாக் இருக்குது, எல்லாமே இருக்குது இதில். இது மொபைலோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. 128GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்க்கும்போது ஸ்னாப்டிராகன் 888 ப்ராசஸர் வித் 5nm கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த ப்ராசஸர்லாம் 7nm ப்ராசஸரோட கொடுத்துருந்தாங்க. இது இன்னும் அதை கம்மி பண்ணி 5nm ஸ்னாப்டிராகன் சிப்சரோட கொடுத்துருக்கனால இதோட பர்ஃபார்மன்ஸ் மல்டி விண்டோக்காக இருக்கட்டும் கேமிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அல்டிமேட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3300 mAh பேட்டரியோட கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்கோம். இது வந்து வயர்லெஸ் சார்ஜும் சப்போர்ட் பண்ணும், சேம் உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜும் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் பார்த்தோம்னா பவர் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நீங்கள் இதில் உள்ள பவரை ஷேர் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பட்ஸோ இல்லை ஒரு ஸ்மார்ட் வாட்சோ யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மொபைல்லேருந்து நீங்கள் பவர் ஷேர் பண்ணிக்கலாம் ஈகோ சிஸ்டம் மூலியமா. கவர் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் கேமரா எப்படி லான்ச் பண்ணுறதுனா உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் இந்த ஒரு பவர் பட்டனை டபுள் டேப் பண்ணிங்கன்னா கவர் ஸ்க்ரீன் கேமரா ஓப்பன் ஆகிடும். ஃப்ளிப் 3ல பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்ஸ் மோட் கேமரா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பார்த்துருந்தோம். ஃப்ளெக்ஸ் மோட் கேமராலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு மொபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளெக்சிபிள் டிசைனில் வச்சுக்கிட்டே ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணிக்கலாம், வீடியோ கால் பேசிக்கலாம். இது உங்களுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் டிசைனாகவும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வீடியோ கால் பேசிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளிப் 3யோட ப்ரீமியம் டிசைன் அண்ட் ராயல் லுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோட அவுட்டர் பாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அவுட்டர் பாடியில் வந்து உங்களுக்கு ஆர்மர் அலுமினியம்ங்கிற மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க, அதனால அந்த டிசைன் தெரியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த கேமரா கவர் லென்ஸை பொறுத்த வரைக்கும் DX கொரில்லா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோட்டல் பாடி பார்த்தோன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, அதனால உங்களுக்கு அந்த ப்ரீமியம் லுக் உங்களுக்கு தெரியும். இது போல தொடர்ந்து இன்னும் பல வீடியோஸை பார்க்கறதுக்கு வில்லேஜ் டெக் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.